பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாங்க. ஒருபோதும் நம்ம தோத்து போதும் கர்த்தர் விடவே மாட்டாரு. சங்கீத வசனம் 1 Corinthians 5:57 என்ன சொல்லுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் எப்படி வருதுன்னா, இயேசு கிறிஸ்து மூலியமா தாங்க வருது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ள புரிதோ, நமக்கு ஆசீர்வாதம் வரணுமா, ஜெயம் வரணுமா, நித்திய மீட்பு வரணுமா, நித்திய ஜீவன் வரணுமா, பாவம் மன்னிப்பு வரணுமா, எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலியமா தான் வரணும். அது ஒரு ஜெயம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் ஒரு வசனத்தின் பிரகாரமாக நமக்கு எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை தருது இயேசு கிறிஸ்து மூலியமா தாங்க. அவர் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு பாவத்துல இருந்து ஒரு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு, வியாதியில இருந்து ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு, கடல்ல இருந்து ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. நமக்கு கண்ணீர்கள், கவலைகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், தனிமைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரப்படுறாருங்க. உங்க போராட்டம் ஒரு முடிவுக்கு வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலியமா ஒரு ஜெயம் நித்தியமா இருக்கும். அவர் உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுற தேவனா இருக்காரு. ஏன்னா யுத்தம் அவருடையது. உங்க கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வச்சுட்டு அவருடைய பிள்ளையா நீ மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தாவே இந்த யுத்தம் என்னுடைய இல்ல உம்முடைய சொல்லி அவர்கிட்ட ஒப்புடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாரா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவன் சோத்திரம். எனக்கு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெயம் வந்து விட்டதுன்னு சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் தேடி தருவாரு. விசுவாசத்தோட காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா வெற்றி சக்க செய்வார். ஆமென். God bless you.